அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே இங்கு சத்துக்களிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும். எங்கள் சர்வேசுரா, தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். நித்திய சுதிக்குரிய பரிசுத்த பரமதிவே நற்கருணைக்கு என்னேலும் ஆராதனையும் சுதி சொத்து நமஸ்காரம் உண்டாகப்படுவது. ஆண்டவா உனை புகழ ஆயினும் இயேசுவே உம் புகழ் பெரியதே, 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 புகழ் பெரியதே. தாயினுதரம் தரிக்கும் முன்னே தேவானி என்னை நினைத்தார், தேடி வந்து ஆண்டு கொண்டு தாசன் என்னை அழைத்தார், என் தேவா என்னை அழைத்தார், உன் தாசன் என்னை அழைத்தார். ஆயிரம் நாம் மீண்டும் ஆண்டவா உம்மை புகழ ஆயினும் இயேசுவே உம் புகழ் பெரியதே. உம்மிடமிருந்து நான் பெற்ற வரங்கள் உரைக்க முடியுமோ? கண்மணியனி காத்திட்ட பெருமை கருத இயலுமோ? அதை உரைக்க முடியுமோ? அதை கருத இயலுமோ? வேண்டும் ஆண்டவா உம்மை புகழ ஆயினும் இயேசுவே உம் புகழ் பெரியதே, உம் புகழ் பெரியதே, உன் புகழ் பெரியதே, உம் புகழ் பெரியதே, உம் புகழ் பெரியதே, உம் புகழ் பெரியதே, உன் புகழ் பெரியதே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. கிரேசுல் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, பொது காலம் 14ஆம் வாரம் இன்று புனித கமிலஸ் என்ற புனிதரை திருச்சபை ஞாபகப்படுத்துகிறது. திருப்பலி தொலைக்காட்சியிலும் இணையத்திலும் கண்டு ஒப்புடுகின்ற குடும்பங்கள், வயதானவர்கள், நோயாளிகள், குழந்தைகள், இராணுவ வீரர்கள் அனைவருக்காகவும் இறைஞ்சுவோம். ஆண்டவரே இரக்கமாயிரம், ஆண்டவரே இரக்கமாயிரம், கிறிஸ்துவே இரக்கமாயிரம், கிறிஸ்துவே இரக்கமாயிரம், ஆண்டவரே இரக்கமாயிரம், ஆண்டவரே இரக்கமாயிரம். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். செபிப்போமாக. இறைவான் நோயாளர் மீதும் அன்பு காட்டும் சிறப்பான அருளால் அருள் பணியாளரான புனித கமிலஸை அணி செய்தீரே. அவருடைய பேரு பயன்களை முன்னிட்டு உமது பேரன்பை எங்கள் மீது பொழிந்தருளும். அதனால் எம் சகோதர சகோதரிகளில்
நாங்கள் வந்து உமக்கு ஊழியம் புரியவும் இறப்பின் வேளையில் அச்சமின்றி உம்மிடம் வந்து சேரவும் அருள்வீராக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். படைகளின் ஆண்டவராகிய அரசரை என் கண்கள் கண்டனவே. இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். படைகளின் ஆண்டவர் தூயவர், 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 மண்ணுலகம் முழுவதும் அவரது மாட்சியால் நிறைந்துள்ளது என்று உரத்த குரலில் கூறிக்கொண்டிருந்தனர். அப்பொழுது நான், ஐயோ, நான் அழிந்தேன், ஏனெனில் தூய்மையற்ற உதடுகளை கொண்ட மனிதன் நான், தூய்மையற்ற உதடுகள் கொண்ட மக்கள் நடுவில் வாழ்பவன் நான். படைகளின் ஆண்டவராகிய அரசரை என் கண்கள் கண்டனவே என்றேன். அப்பொழுது சேராபீன்களுள் ஒருவர் பலிபீடத்திலிருந்து நெருப்பு பொறி ஒன்றை குறட்டால் எடுத்து அதை தம் கையில் வைத்து கொண்டு என்னை நோக்கி பறந்து வந்தார். அதனால் என் வாயை தொட்டு, இதோ இந்நெருப்பு பொறி உன் உதடுகளை தொட்டது, உன் குற்றப்பழி உன்னை விட்டு அகன்றது, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. ஆண்டவராகின்றார் மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவராகின்றார் மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், அவர் மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் வல்லமையை கச்சையாக கொண்டுள்ளார். உம்முடைய ஒழுங்குமுறைகள் மிகவும் உறுதியானவை. ஆண்டவரே, என்றென்றும் தூய்மையே உமது இல்லத்தை அழகு செய்யும். கிறிஸ்துவின் பொருட்டு பிறர் உங்கள் மீது வசை கூறும்போது நீங்கள் பேறு பெற்றவர்கள், ஏனெனில் கடவுளின் மாட்சிமிக்க தூய ஆவி உங்கள் மேல் தங்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது, சீடர் குருவை விட பெரியவர் அல்ல, பணியாளரும் தம் தலைவரை விட பெரியவர் அல்ல. சீடர் தம் குருவை போலாகட்டும், பணியாளர் தம் தலைவரை போலாகட்டும், அதுவே போதும். வீட்டு தலைவரையே பெல்செபூல் என அழைப்பார்கள், வீட்டாரை பற்றி இன்னும் தரை குறைவாக பேச மாட்டார்களா? எனவே அவர்களுக்கு அஞ்ச வேண்டாம், ஏனெனில் வெளிப்படாதவாறு மூடப்பட்டு இருப்பது ஒன்றுமில்லை, அறிய முடியாதவாறு மறைந்திருப்பதும் ஒன்றுமில்லை. நான் உங்களுக்கு இருளில் சொல்வதை நீங்கள் ஒளியில் கூறுங்கள், காதோடு காதாய் கேட்பதை வீட்டின் மேல் தளத்திலிருந்து அறிவியுங்கள். ஆன்மாவை கொல்ல இயலாமல் உடலை மட்டும் கொள்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம், ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே அஞ்சுங்கள். காசுக்கு 2 சிட்டுக்குருவிகள் விற்பதில்லையா? எனினும் அவற்றில் ஒன்று கூட உங்கள் தந்தையின் விருப்பமின்றி தரையில் விழாது. உங்கள் தலைமுடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கின்றது. சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள். எனவே அஞ்சாதிருங்கள். மக்கள் முன்னிலையில் என்னை ஏற்றுக்கொள்பவரை விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையின் முன்னிலையில் நானும் ஏற்றுக்கொள்வேன். மக்கள் முன்னிலையில் என்னை மறுதலிப்பவர் எவரையும் விண்ணுலகில் இருக்கிற என் தந்தையின் முன்னிலையில் நானும் மறுதலிப்பேன் என்றார். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ்.
Don't be afraid of those who kill the body but cannot kill the soul. ஆன்மாவை கொல்ல இயலாமல் உடலை மட்டும் கொல்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். இயேசுவில் அன்பார்ந்த சகோதரர்களே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, எல்லா உலகமும் ஆனாய் நீயே, ஏகம்பம் மேவி இருந்தாய் நீயே, நல்லாரை நன்மை அறிவாய் நீயே, ஞானச் சுடர் விளக்காய் நின்றாய் நீயே, பொல்லா வினைகள் அறுப்பாய் நீயே, புகழ் சேவடி என்மேல் வைத்தாய் நீயே, செல்வாய செல்வம் தருவாய் நீயே. இறைவனை பற்றி ஆழ்ந்து தியானிக்கும் பொழுது வருகின்ற மிக மிக சிறந்த வார்த்தைகளாக இவைகள் அமையும். ஞானச் சுடர் விளக்காய். இறைவன் நமக்கு ஞானத்தை தருகின்றார், நிறை ஞானத்தை தருகிறார். என்ன செய்ய வேண்டும், எது செய்ய வேண்டும், ஆன் த ஸ்பர் ஆஃப் த மூமெண்ட் என்று சொல்வார்கள். அந்த நேரத்தில் முடிவெடுக்க வேண்டும் என்றால் இறைவன் தருகின்ற ஞானம். பொல்லா வினைகள் அறுப்பாய். தீவினைகள், தீய செயல்கள், தீய சிந்தனைகள், இவைகளின் வழியாக நாம் பாதிக்கப்படும் பொழுது அவைகளை அறுப்பாய். தீவினைகளுடைய வேரை அறுப்பவர் இறைவன். எல்லாரும் தான் பேய் ஓட்டினாங்க, அப்போஸ்தலர் கூட பேய் ஓட்டினாங்க. ஒரு பேய் ஓட்ட முடியல, ஆண்டவர் அதை அறுத்து எடுத்தார், அவைகளிலிருந்து ஓட்டினார். சீடர்கள் கேள்வி கேட்டாங்க ஒரு சந்தேகத்தோட, இவைகளை நீங்கள் ஓட்ட வேண்டுமென்றால் செபமும் தபமும் உபவாசமும் வேண்டும் என்று சொன்னார். பொல்லா தீவினைகள் அறுப்பாய் நீ, செல்வாய செல்வம் தருவாய் நீ. செல்வாய செல்வம், எந்த செல்வம் நீங்காமல் நம்மிடம் இருக்குமோ? ஒன்று கல்வி செல்வம், பெற்ற கல்வியை யாரும் திருடி கொண்டு போக முடியாது. இன்னொன்று நாம் செய்கின்ற புண்ணியங்கள், நல்ல செயல்கள், இவைகளையும் யாரும் திருடி கொண்டு போக முடியாது, அபகரிக்க முடியாது, ஏமாற்ற முடியாது. அது நம்மோடு என்றும் நிலைத்திருக்கும். அந்த செல்வாய செல்வம் தருவாய் நீயே. Fear knocked at the door, faith opened the door, no one was there. பயம் கதவை தட்டியது, விசுவாசம் கதவை திறந்தது, அங்கு ஒருவரும் இல்லை. பயத்தினால் பல வகையான எண்ணங்களை நமக்குள் விதைத்துக் கொள்ளுகிறோம். இதனால் இப்படி என்ன நினைக்கிறோம், வைக்கோலை தூரத்தில் கண்டால் கூட அது பாம்பாக இருக்குமோ என்பது பயம். வேப்பமர உச்சியிலே பேய் ஒன்று ஆடுதென்று சொல்வார்கள், நம்பாதே. பயம் நம்மை அலைகழிக்கும், ஆனால் விசுவாசம் நம்மை ஊன்று நிற்கச் செய்யும். Opening my Bible at random for my life, I read, "The Lord is my dwelling place, and for my trust in God, do not be afraid." Etty Hillsum, an interrupted life from the postcard that she threw from the train that took her to the death chamber. ஹிட்லர் செய்த மிகப்பெரிய ஒரு கரும்புள்ளி, யூதர்களை கொன்ற ஒரு மாபெரும் கொடுமையான செயல். யூதர்களை எல்லாம் ட்ரெயினில் அந்த பெட்டிக்குள் அடைத்து கதவை இறுக்கி பூட்டிவிட்டு உள்ளே விஷவாயுவை செலுத்திவிட்டு அந்த ட்ரெயின் போகிற போக்கில் விட்டுட்டான். போகும்போதெல்லாம் செத்துக்கிட்டே போட்டோம். சாகப் போகிறோம் என்று தெரிந்தும் கூட இதோ இந்த கடிதம் அந்த பெட்டியிலிருந்து வெளியே போடப்பட்டது. Do not be afraid, the Lord is my dwelling place. ஆண்டவரே என்னுடைய அடைக்கலம், நான் வாழுகின்ற இடம். ஆண்டவரே என் இல்லம், அவரே என் நம்பிக்கையும், அஞ்சாதே. துஞ்சலும் துஞ்சல் இல்லாத பொழுதிலும் நெஞ்சகம் நைந்து நினைமின் நாள்தோறும் வஞ்சகம் அற்று அடி வாழ வந்த கூற்று அஞ்ச உதைத்தன இறை திரு நாமமே. எல்லா நேரத்திலும்
எனது நாவானது இறை திருநாமத்தை போற்றிக் கொண்டிருந்தால் எத்தகைய தீமைகளும் என்னை விட்டு அகலும். இயேசுவின் இணையடி திருநாமம், இயேசுவின் திருநாமம் நாம ஜெபம் என்று சொல்லுவார்கள். ஆண்டவரை கூவி அழைத்தலே அல்ல ஜெபத்தினுடைய அடிப்படை. அதை நாள்தோறும் எப்பொழுதும் என்னுடைய நாவில் இருந்தால் எத்தகைய வஞ்சகமோ எத்தகைய தீமைகளோ என்னை அண்டா, என்னை விட்டு ஓடி போகும். கையது வீடினும் கழிவுறினும் செயல்கள் அடியல்லால் சிந்தை செய்யேன். உண்ணினும் பசிப்பினும் உறங்கினும் நின் ஒன் மலரடி அல்லால் உரையாது என்னா. இதைத்தான் புனித சின்னப்பரும் கூறுவார். நான் வாழ்ந்தாலும் சரி வீழ்ந்தாலும் சரி, நான் இயங்குவதும் இருப்பதும் என் பேச்சிலும் மூச்சிலும் எல்லாம் இயேசுமயம். ஒளியில் நடக்கிற வாழ்வுக்கு ஆபத்து இல்லை. ஒளியில் நடக்கிற வாழ்வுக்கு ஆபத்து இல்லை. செபிப்போம், முழந்தால் இருப்போம். Lord Jesus, it is my joy and privilege to be your disciple. Give me strength and courage to bear any hardship and suffering which may come my way in your service. May I witness to others the joy of the gospel. ஆண்டவராய் இயேசுவே, சீடராய் இருப்பதோர் இணையில்லா வரம் உமக்கு ஊழியம் புரிகையில் எமக்கு ஏற்படும் எல்லா இன்னல்களையும் ஏற்கும் திடமனதையும் நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் எமக்கு தந்து வெகு ஆனந்தத்தோடே திருவிவிலியத்திற்கு சான்று பகர எமக்கு அருளும். ஏற்று வரம் அருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென். ஆமென். இறைவன் என்று வாழ்த்தப்படுவாராக. இயேசுவின் மதுரமான திரு இருதயமே எங்கள் மேல் சோகமாயிரம். மரியாயின் மாசற்ற இருதயமே எங்கள் ரட்சணியமாயிரம். புனித சூசியப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பங்கின் பாதுகாவலியான புனித ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சகல புனிதர்களே தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எங்கள் எல்லோருக்காகவும் என்னாலும் காத்திருக்கும் நற்கருணை நாதரே, நன்றி புகழ் உமக்கே. நற்கருணை நாதரே, நன்றி புகழ் உமக்கே. தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.